வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் உள்ள ஆபத்தான இலங்கையர்களை தேடும் அனுர அரசு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்த அதிரடி கருத்து. கனடா டொரண்டோவில் மற்றுமொரு புதிய இனப்படுகொலை நினைவு தூவி வெளியான அறிவிப்பு. சிறைச்சாலையில் தகராறு, போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி. தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி வழக்கு, முன்னாள் அமைச்சர் துமிந்தவுக்கு விளக்கமறியல். பல்கலைக்கழகத்தில் ரேக்கிங் வேண்டாமென்ற மாணவியை தாக்கிய சக மாணவன் கைது, கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சம்பவம். செயலமர்வு தொடர்பில் மாணவிக்கு அறிவிக்க சென்ற அதிபர் ஆசிரியர் மீது வாழ்வெட்டு. புலிகள் கருத்தியல் ரீதியில் இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை கூறுகிறார் நாமல் ராஜபக்ஷ. 3147 தாதியர்கள் அரச சேவையில் இணைப்பு. ஆயுர்வேதம் எனும் பெயரில் பாடசாலை மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்பனை. சஜித் அணியில் அடுத்தடுத்து மூவர் ராஜினாமா. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஆபத்தானவர்களான 20 இலங்கையர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அவர்களை கைது செய்வதற்கு சர்வதேச போலீசாரால் ஏற்கனவே சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். குறித்த 20 பேரும் தலைமறைவாகியுள்ள நாடுகள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வெளி விவகார அமைச்சுடன் இணைந்து திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் குழுக்களை சேர்ந்தவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் குழுக்களை சேர்ந்த 11 பேர் இதுவரை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார். கனடாவில் மற்றொரு தமிழ் இனப்படுகொலை நினைவு தூபி ஒன்றை அமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அண்மையில் கனடாவின் பிராம்டன் நகரில் கடந்த 10ஆம் தேதி அமைக்கப்பட்ட தமிழின படுகொலை நினைவு தூவி இலங்கை அரசை மட்டுமல்ல தென்னிலங்கையில் பல்வேறு தரப்பினரிடையேயும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. அவலத்தை சுமந்த மக்கள் தமது சொந்த மண்ணில் நீதி மறுக்கப்படும் போது தாம் புலம்பெயர்ந்து வாழும் தேசத்தில் அதனை வெளிப்படுத்துவது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது எனலாம். இவ்வாறு அமைக்கப்பட்ட தமிழின இன அழிப்பு நினைவு தூவிக்கு எதிராக அனுர அரசு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். அதிலும் குறிப்பாக கனடா தூதுவரை அழைத்த வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கை அரசின் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை என பிரம்டன் முதல்வர் பட்ரிக் பிரவுன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கனடாவில் ஸ்காப்ரோவில் மற்றொரு நினைவு தூவி அமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கவுன்சிலர் பார்த்தி கந்தவேல் முன்மொழிந்த தீர்மானமே இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பூசா சிறையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, பூசா சிறைச்சாலையில் ஏற்பட்ட தகராறில் பாதாள உலக கும்பலை சேர்ந்த புருமுனா என அழைக்கப்படும் டவிந்து சங்கத சில்வா ஹேவத் என்பவரும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் இருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள புருமுனா என்பவருக்கும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. புருமுனாவுக்கு எதிரான வழக்கு மீதான விசாரணையை காணொலி அழைப்பு ஊடாக மேற்கொள்வதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் போதே இந்த தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறின் போது புருமுனா மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் இருவர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தங்கமுலாம் பூசப்பட்டு துப்பாக்கி வழக்கில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஹெவ்லாக் சிட்டி வீடமைப்பு தொகுதியில் அண்மையில் மீட்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட கை துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி வெள்ளவத்தை ஹெவ்லாக் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த 2 பெண்களிடமிருந்து குறித்த துப்பாக்கி மீட்கப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 69 வயதுடைய பெண்ணும் கஜகஸ்தானை சேர்ந்த அவரது மருமகளும் வெள்ளவத்தை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு கருத்தியல் ரீதியில் இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை. அதனால்தான் கனடாவில் கூட இனவழிப்பு நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். அத்துடன் தமிழ் மக்களின் அபிலாசைகள் என்பன வேறு, புலிகளின் அபிலாஷைகள் என்பன வேறு. இதை புரிந்து கொள்ள முடியாததால் தான் வடக்கில் பெரும் பின்னடைவை அரசாங்கம் சந்தித்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே நாமல் ராஜபக்ஷ இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். புலிகளுடன் தான் நாம் போர் செய்தோம். பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்த போர் எப்படி இனவாதமாகும்? நமது புலனாய்வு பிரிவில் முஸ்லிம் அதிகாரிகள் உள்ளனர். விமானப்படையில் தமிழ் அதிகாரிகள் இருக்கின்றனர். போரை முடித்த பிறகு போலீஸ் மற்றும் இராணுவத்திற்கு தமிழ் இளைஞர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். நாம் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுடன் போரிடவில்லை, புலிகளுடன் தான் சமரிட்டோம். ஆனால் தற்போதைய அரசாங்கம் ஒட்டுமொத்த தமிழர்களும் புலிகளுக்கு சமமானவர்களாக பார்ப்பதற்கு முற்படுகிறது. இது தவறு. இந்த விடயத்தில் தான் இனவாதம் உள்ளது எனவும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். புதிதாக பல்கலைக்கழகம் வரும் மாணவர்களை டிராக்கிங் செய்ய வேண்டாம் என தெரிவித்து சக பல்கலைக்கழக மாணவியின் கன்னத்தில் அறைந்து கிழக்கு பல்கலைக்கழக மாணவன் ஒருவரை ஏறாவூர் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கைது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பல்கலைக்கழகத்தில் விவசாய பீடத்தில் 3ஆம் ஆண்டில் கல்வி கற்று வரும் சிங்கள மாணவர்களிடையே புதிதாக பல்கலைக்கழகத்திற்கு வரும் மாணவர்களை ரேக்கிங் செய்வது தொடர்பாக இடம்பெற்ற வாக்குவாதத்தின் போது மாணவியின் கன்னத்தில் சக மாணவன் ஒருவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காயமடைந்த குறித்த மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து மாணவியை தாக்கிய சக மாணவனை நேற்றிரவு போலீசார் கைது செய்தனர். இதில் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணையை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள ஆலியடி வெம்பு பிரதேசத்தில் விசேட பயிற்சி செயலமர்வு தொடர்பாக பாடசாலை மாணவி ஒருவருக்கு அறிவிப்பதற்காக மாணவியின் வீட்டிற்கு சென்று ஆசிரியர் மற்றும் அதிபர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பிரதேசத்தில் உள்ள பாடசாலையில் கல்வி கற்று வரும் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர மாணவர்களுக்கான விசேட பயிற்சி செயலமர்வு ஒன்று தம்பட்டை பிரதேசத்தில் இன்று சனிக்கிழமை இடம்பெறவுள்ளதை அறிவிப்பதற்காக அதிபரின் உத்தரவிற்கமைய மாணவர்களின் வீட்டிற்கு சென்று அறிவிப்பதற்காக சம்பவ தினமான நேற்று மாலை குறித்த ஆசிரியர் மாணவி ஒருவரின் வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். இந்த நிலையில் மாணவிக்கு அறிவித்துவிட்டு அங்கிருந்து வெளியேற முற்பட்ட போது வீட்டில் சத்தம் கேட்ட நிலையில் வீட்டில் இருந்து வெளியில் வந்த மாணவியின் சகோதரன் ஆசிரியரை வாளால் வெட்டி தாக்கியதுடன் மோட்டார் சைக்கிளை அடித்து உடைத்ததை அடுத்து ஆசிரியர் தனக்கு நேர்ந்த கதியை அதிபருக்கு தெரிவித்ததை அடுத்து அதிபர் அங்கு சென்று ஆசிரியரை காப்பாற்ற முற்பட்ட போது மாணவியின் சகோதரன் அதிபர் மீதும் வாள்வெட்டு தாக்குதல் நடத்தியதுடன் அவரது மோட்டார் சைக்கிளையும் அடித்து உடைத்துள்ளார். இதனையடுத்து வாள்வெட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த இருவரும் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை கைது செய்துள்ளதாகவும் அவர் மதுபோதையில் இருந்துள்ளதாகவும் இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அக்கரைப்பற்று போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 3147 தாதியர்கள் அரசு சேவையில் என்று இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இதற்கான நிகழ்வு இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. இதன்போது 8 விசேட தர தாதியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வரலாற்றில் அதிகளவான தாதியர்கள் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமை இதுவே முதல் தடவையாகும் என அமைச்சு கூறியுள்ளது. பாராளுமன்ற ஊழியர்களுக்கான உணவு விலைகளில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் மாற்றங்கள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தின் நிர்வாகம் மற்றும் நிர்வாகம் சாரா ஊழியர்களுக்கான உணவு கட்டணங்களை திருத்தி அமைக்க கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற குழு கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த முடிவுகளை மீளாய்வு செய்ய சபாநாயகர் டாக்டர் யஹத் விக்ரமரத்ன தலைமையில் பாராளுமன்ற குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதன்படி பாராளுமன்ற ஊழியர்களுக்கான உணவு விலையை அடுத்த மாதம் முதல் மறுசீரமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நிர்வாக மட்ட அதிகாரிக்கு உணவுக்காக மாதத்திற்கு 4000 ரூபாய் மற்றும் நிர்வாகமற்ற ஊழியருக்கு மாதம் 2500 ரூபாய் என விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெருமளவிலான போதைப் பொருளுடன் 42 பேரை காத்தான்குடி போலீசார் கைது செய்துள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். 57 லிட்டர் கசிப்புடன் 25 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 4வரும், கேரள கஞ்சாவுடன் 8 பேரும், சிகரெட்டுடன் 1வரும், ஏனைய குற்றச்செயல்களில் ஈடுபட்ட 4வருமாக மொத்தம் 42 பேர் போலீசாரினால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். காத்தான்குடி போலீஸ் பிரிவு உட்பட கர்வலா, கல்லடி, புதிய காத்தான்குடி, தாளங்குடா, கிரான் குளம் உள்ளிட்ட பல பிரதேசங்களில் போலீசார் நடாத்திய திடீர் சுற்றிவளைப்பு தேடுதலின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். காத்தான்குடி போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை
ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். நாட்டின் மிகப்பெரிய சுற்றுலா கண்காட்சியான சஞ்சாரக்கு உதாவ 2025 கொழும்பு பண்டரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் மற்றும் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு செயல்பாட்டாளர்கள் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த சஞ்சாரக உதாவ நாட்டின் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கும் சுற்றுலாத்துறையில் பிரவேசிக்க விரும்பும் அவருக்கும் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கான சந்தை வாய்ப்புகளை அடையாளம் காண ஒரு சிறந்த வாய்ப்பாகும். 250 வர்த்தக கூடங்களை கொண்ட இந்த கண்காட்சி இன்றும் நடைபெறும். இதில் ஹோட்டல்கள், பயண முகவர்கள், விமான நிறுவனங்கள், சுற்றுலா சேவை வழங்குனர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல துறைகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றிய வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் 2025 ஆண்டு சுற்றுலா எழுச்சியின் ஆண்டாகும் என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் சுற்றுலாத்துறையிலிருந்து $5 பில்லியன் வருவாயை ஈட்ட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா, இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு செயல்பாட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் நளின் ஜெயசுந்தர, இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் தலைவர் புத்திக ஹேவாவசம் மற்றும் இலங்கைக்கான ஜெர்மன் நாட்டு தூதுவர் உட்பட விருந்தினர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கந்தளாய் பகுதியில் ஆயுர்வேத மருந்துகளை விற்பனை செய்வதாக கூறி பாடசாலை மாணவர்களை குறிவைத்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தளாய் போலீசார் வழங்கிய தகவலின்படி குறித்த நபர் கந்தளாய் நகரில் இயங்கி வந்த ஆயுர்வேத மருந்தகத்தின் மூலமாகவே இந்த செயல்களில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரி திச விதானஹேவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டது. சோதனையின் போது 8 பட்டிகளில் மொத்தம் 10,920 போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் மொத்த பெறுமதி ரூபாய் 21,84,000 ஆகும். பாதுகாப்பற்ற வகையில் மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டமை பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களும் கந்தளாய் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட சில பகுதிகளுக்கு நாளை காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை 12 மணி நேரம் நீர் விநியோகம் தடை செய்யப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அம்பதலே நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர்வட்டு அமல்படுத்தப்படும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி சிறி ஜெயவர்தனபுர, கோட்டை, பத்திரமுள்ள, கடுவல, முள்ளேரியாவ, கொலன்னாவ, கொட்டிகாவத்தை, ஐடிஎச், மகரகம, மொரட்டுவ, தெஹிவளை, கல்கிசை, ரத்மலானை ஆகிய பகுதிகளில் குறித்த நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது. இதன் காரணமாக கொழும்பு நகரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க தேவையான நீரை முன்கூட்டியே சேமித்து வைக்குமாறும் இதன் மூலம் கோரப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்டத்தின் சமூகஜன பலவேகையவின் 3 தேர்தல் அமைப்பாளர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரத்தோட் அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகாரே தெரிவித்துள்ளார். அதன்படி மாத்தளை பிரதான அமைப்பாளர் வசந்த அலுவிகாரே, தம்புள்ள பிரதான அமைப்பாளர் சம்பிகா விஜயரத்ன மற்றும் ரத்தோட்டை தொகுதி அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகாரே ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அமைப்பாளர் பதவிகளில் இருந்து ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். கட்சியால் ஏற்பட்ட பல்வேறு தாமதங்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பலர் தங்கள் தொகுதி அமைப்பாளர் பதவிகளில் இருந்து ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் ரஞ்சித் அலுவிகாரே தெரிவித்துள்ளார். வயம்பு தேசிய கல்வியற் கல்லூரியில் கல்வி கற்கும் மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக பிங்கிரிய போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. வயம்ப தேசிய கல்வியற் கல்லூரியின் விஞ்ஞான பீடத்தில் கல்வி கற்று வந்த களுத்துறை வெளிகட்டிய பிரதேசத்தை சேர்ந்த மாணவியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் தனது கல்லூரி விடுதியில் வைத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த மாணவியின் சடலம் சிலாபம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் பிங்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.